சிவாய நம்ம வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. இப்பேற்பட்ட மாமியாருக்கு இப்படிப்பட்ட மருமகளான்ற பதிவு தான். அது ஒரு அக்கா வந்து என்கிட்ட 5 வருஷமாக பூ வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த அக்கா வந்து உயிரோடு இல்லை மக்களே. ஏன் சொல்கிறேன்னா, அந்த அக்காவை நினைக்காத நாள் கிடையாது. என்கிட்ட வந்து மாதத்துக்கு 5,000 ரூபாய்க்கு பூ வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் என் பிள்ளைங்களுக்கு எத்தனையோ உதவி செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் போனால் கரெக்டாக நைட்டு டியூட்டி முடித்து 9:30க்கு வருவாங்க. 9:30க்கு வந்தால் என்னை வந்து ஒரு 10 மணி வரைக்கும் அந்த அரை உட்கார வச்சு பேசுவாங்க. நானே தான் ட்ரைனிங் டேபிளில் போய் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு அக்காக்கிட்ட பேசிட்டு வருவேன். எத்தனையோ நாள் என்னை சைக்கிள் அங்கேயே நிறுத்திக்கிட்டு என்னை கார்லலாம் கூட்டின்னு வந்து ட்ராப் பண்ணிக்கிறாங்க அக்கா. அந்தளவுக்கு தங்கம் நல்ல உள்ளம் படைச்ச அக்கா. ஏன் இப்போ இந்த நேரத்தில் நினைக்கிறேன்னா, அந்த அக்காவுக்கு வந்து 2 அவுளி ஜோலி பசங்க. அந்த அக்கா வந்து பெரிய கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாங்க. ஒரு பையனுக்கு வந்து வெளிநாட்டிலே பொண்ணுங்க. ஆனால் மெழுகு பொம்மைங்க, தங்க விக்கிரகம் தான் சொல்லணும். அந்த தங்க விக்கிரகத்துக்கு ஒரு பெண் பிள்ளை. அவ்வளோ அருமையான குடும்பம், அவ்வளோ அருமையான வெளிநாடுன்ற மாதிரி கிடையாதுங்க. நம்ம இந்தியா பெண்களை விட அந்தளவுக்கு குடும்பத்தை ரன் பண்ணிக்கணும். அவ்வளோ அழகாக குடும்பம் நடத்திட்டு போகுது அந்த பாப்பா. அந்த பாப்பா நிறைய முறை அக்கா வீட்டுக்கு வந்துக்குது. என்கிட்ட அருமையாக பேசும். ஏன்னா அது சொல்கிறது வந்து இங்கிலீஷில் சொல்லும், இல்லைன்னா தம்பி சொல்லி கொடுத்து தமிழில் சொல்லும். என்கிட்ட கம்ப்யூட்டரில் பேசும்போது வணக்கம் ஆண்டின்னு சொல்லுவோம். நானும் வணக்கமானுவேன். ஃப்ளவர் ஆண்டி பாய்ன்னும். இந்த மாதிரிலாம் அவ்வளோ அன்பு கொடுத்து பேசும். அதே போல் தான் 2 தம்பிங்களும் 10 பேர் உயிரை காப்பாற்றுற படிப்பு படிச்சிருக்காங்க. அவங்கள வந்து நான் முழுமையாக விளம்பரப்படுத்த பிடிக்கல எனக்கு. இன்னொரு தம்பி வந்து ஜாபுக்கு போயிட்டுருக்கும்போது ட்ரைனிங் வந்தாங்களாம் பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு வந்து மாமான்னு கூப்பிட்டுருச்சின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லி, அந்த பொண்ணு விரும்புகிறதா சொல்லி, அம்மா இந்த பொண்ணையே நான் கட்டிக்கிறேன், என்னை ஃபஸ்ட்டு மாமான்னு கூப்பிட்டுச்சின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அக்கா. 2 பொண்ணுங்கிட்டே 1 கிராம் தங்கம் வாங்கலைங்க, 1/2 கிராம் கூட வாங்கலைங்க. அக்கா வேணால் நிறைய அவங்களுக்கு கழுத்தில் போட்டு அழகு பார்த்துருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, நீ ஒரு குழந்தை பெற்றுக்கோன்னு சொன்னாங்க. என்னையும் சொல்ல வச்சாங்க. என்னை சொல்ல வைக்கும்போது அந்த பொண்ணு வந்து எடுத்துரிஞ்சு என்னை பேசிருச்சு, பிளவர் விற்கிறியா, பிளவரோடு போனேன், ஏன்னா எனக்கெல்லாம் அட்வைஸுன்னு. உடனே தம்பியும் அக்காவும் அந்தளவுக்கு அவளை திட்டி என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அது ஒரு பெருந்தன்மையாக நான் நினச்சிக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்களோ, எங்கள் வீட்டில் ஒருத்தர் தான் எங்கள் அக்கா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு என்ன செஞ்சா தெரியுமா, ஆண்டி நான் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போய் 80 லட்ச ரூபா செலவு பண்ணி அக்கா நான் வந்து மாமா படிப்பை படிக்கணும்னு சொல்லி படிக்க வச்சாங்க. அங்கேயே படித்து முடிச்சுட்டு, ஆண்டி நான் வந்து இந்தியாவுக்கு வர்றதில்ல, உங்கள் பையனுக்கு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வெளிநாட்டுக்கே போயிட்டா. அக்கா உயிரோடு இருக்கும்போது டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க மக்களே. என்கிட்ட சொன்னாங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைன்னு. பொண்ணு பார்த்துங்க, செட் ஆகலை. ஏன்னா தம்பிக்கு பொண்ணு கிடைக்கணும் ஆனன்னு வேண்டிக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.